இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இப்போது தேர்தல் களத்தில் சூடுபிடித்திருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையுமே யாருக்கு பலம் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம இந்த பகுதியில் பார்த்துட்டு வரோம். மாநில கட்சிகள் குறிப்பிட்ட மாநிலங்களில் கோலோச்சி வந்தாலும் பாஜக, காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுடைய பலம் அந்த மாநிலத்தில், குறிப்பிட்ட மாநிலத்தில் என்ன இருக்கு? இதை தாண்டி இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள், அப்போது இருந்த களச்சூழ்நிலை என்ன, இதையெல்லாம் தாண்டி எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறார்கள், இப்படி ஒரு அனுமானத்தின் பேர்லையோ இல்லை தன்னுடைய விருப்பத்தின் பேர்லையோ கருத்துக்களை வழங்காமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது, அதை வைத்து இந்த தேர்தல் களம் 2024 நாடாளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்ற பார்வையை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். ராஜஸ்தான் மாநிலத்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு, எந்த கட்சிக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கு அப்படின்ற புள்ளி விவரங்களை நம்ம கேட்க இருக்கிறோம். செஃபாலஜிஸ்ட் நாகராஜன் நம்மோடு இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ராஜஸ்தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம் சார். என்ன மற்ற மாநிலங்கள்ல இருந்து ராஜஸ்தான் குறிப்பிட்ட சில விஷயங்களில் வேறுபடுது அப்படின்னா என்ன விஷயங்கள் சொல்ல முடியும்? ராஜஸ்தான்காரங்க இப்போ வந்து இந்தியா முழுக்க இருக்காங்க, உலகம் முழுக்க கூட இருக்காங்க. அதாவது மார்வாட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா. மேவாட்னு ஒரு ஏரியா இருக்குது அவங்கள்ட்ட, மார்வாட். அதே போல் உங்களுக்கு 5 பகுதியாக அதை மாநிலத்தை நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் இந்த மார்வாடில் வந்து உங்களுக்கு சொன்னால் அதில் வசிக்கிறவங்கெல்லாம் மார்வாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் வந்து நமக்கு தெரிஞ்சது மார்வாடி. ஆனால் அவங்க வியாபாரிகள் இவங்க ஆனால் 2 முக்கியமான பிரிவுகளாக அதில் வந்து மகேஸ்வரின்னு ஒன்று உண்டு, அகர்வால்ஸ்னு ஒன்று. மார்வாடியில் இருக்கக்கூடிய உட்பிரிவு சொல்கிறீங்க? உட்பிரிவு 2. அதில் மகேஸ்வரிங்க இந்த பிர்லா, மோடி, ஓகே, அந்த மாதிரி பேரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து மகேஸ்வரிஸில். இந்த அகர்வால்ஸுங்கிறவங்க குப்தா, கோயல், ஸ்வீட்ஸ், ஆமாம், பன்சல், சிங்ஹல், அதெல்லாம் அவங்களோட கோத்திர பேர். அவங்கெல்லாம் வந்து இது ஹரியானாவும் உண்டு. ஹரியானா அப்புறம் இந்த பக்கம் ராஜஸ்தான். இதை போயில இவங்க 2 பேருமே பிராமின் கேட்டகரியில் வருவாங்களா சார்? இல்லை, அவங்கள வணிகர்கள். அவ்வளோ நம்ம ஊரில் செட்டியார்னு சொல்கிற மாதிரி அவங்க வியாபாரம் தான் அவங்களோட தொழில். சரி, இதை விட்டுருங்க. இதில் இது ஒரு ஏன்னா அவங்க இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க. ஏன்னா அவங்க தன் ஊர், ஏன்னா அங்கே வந்து அந்த பிரதேசம் வந்து மார்வாட்ங்கிற ரீஜனில் வந்து ஜெசால்மர் போன்ற இடங்கள்லாம், பார்மேட், ஜெசால்மர், அதெல்லாம் வந்து பாகிஸ்தான் எல்லை ஒட்டி இருக்கிறது. அண்டு பாலைவனங்கள், ஒட்டகம் இருக்கிற இடம் வச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட கிழக்கு பகுதி வந்து இது ஒரு மேற்கு பகுதியாக இருக்குது உங்களுக்கு. இது என்ன சொன்னால் உங்களுக்கு ராஜஸ்தானை பொறுத்த மட்டும் 25 சீட்டு அதுக்கு. ராஜஸ்தானில் நிறைய குட்டி குட்டி ராஜாக்கள் இருந்தாங்க. இந்தியா வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட குறுநில மன்னர்கள், பெருமன்னர்களும் கூட இருந்தாங்க. அதுபோல் அவங்கெல்லாம் ஒன்று கொண்டு வந்து இந்தியாங்கிறது ஒரு ஆளுமை கீழே கொண்டு வந்தது. அதர்வைஸ் என்ன சொன்னால் பல இதை இப்போ தமிழ்நாடே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சோழர், சோழ, பாண்டிய, அதுக்கப்புறம் நாஞ்சில் நாடு, அந்த பக்கம் கன்னியாகுமரி சைடில் நாஞ்சில் நாடுன்னு பேர். இன்ஃபேக்ட் இங்கே சோழர்கள் ஆண்டிருக்காங்க சென்னை பகுதியை. இது ஆனால் தொண்ட மண்டலம்னு பேர். சோழ மண்டலத்தில் கூட இல்லை, ஆனால் இங்கே சோழர்கள் ஆண்டிருக்காங்க அவங்க. உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தோம்னா. சரி, எனிவே கம்மிங் டு இதுன்னு சொன்னால் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க அங்கே. அப்புறம் அங்கே பெரிய அகழ்வாய்வு நடந்தது. இப்போ நம்ம கீழடி பற்றி பேசுகிறோம், அதுமாதிரி லோத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பழைய காலம், 3000 வருஷம் முன்னாடி. அதுக்கு அந்த அகழ்வாய்வெல்லாம் நடந்த இடங்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு. சரஸ்வதி நதியே வந்து இப்போ சாதாரணமாக என்ன சொன்னால் இதில் பிரயாகராஜ்னு சொல்ல, அலகாபாத்னு சொல்லுவாங்க. அந்த 3 நதி, கங்கை, யமுனை, சரஸ்வதி கூட இருந்தது தான். ஆனால் உண்மையிலே சரஸ்வதி நதி ராஜஸ்தான் பக்கம் தான் போயிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜியலாஜிக்கல் அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அவங்க அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது பாலைவனமாக இருக்கிறது. இங்கே நிறைய நாள் வந்து காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிது. காங்கிரஸுக்கு போட்டியாக வந்ததில் வந்து ஜனசங்கம் கொஞ்சம் காலத்தில் இருந்தது. அப்புறம் வந்து இப்போ இருக்கிற வைஸ் பிரசிடெண்ட் தன்கட் அப்படிங்கிறவர், அவர் அந்த பகுதியிலேருந்து வரவர். அவர் ஜனதா தளத்தில் இருந்தார், அங்கே மாநில தலைவராக இருந்தார் அவர்.
ஸோ இந்த சோஷலிஸ்ட்டு பழைய காங்கிரஸ்காரங்க சுதந்திரா கட்சி ராஜாஜி ஆரம்பித்தது அதெல்லாம் கூட அங்கே வலிமையாக இருந்தது ராஜஸ்தானில். ஸோ ஆனால் காங்கிரஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் முன்னாடி ஒரு கவர்னர் இருந்தார், மோகன்லால் சுகாடியான்னு சொல்லிட்டு. அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்து அங்கே முதலமைச்சராக இருந்தவர் அவங்க. அதனால் ராஜஸ்தான் வந்து வெரி கலர்ஃபுல். அங்கே வந்து அந்த ஃபோக் மியூசிக், அவங்களோட ஃபோக் டான்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பல சினிமாக்களில் கூட பார்த்துருப்போம். நம்ம அவங்களோட ட்ரெஸ்ஸு, அவங்க கட்டிக்கிற அந்த பகுடி, அதாவது தலைப்பாக கட்டிப்போம் இல்லையா, விதவிதமாக இருக்கும் அவங்க போட்டுக்க. அது குறிப்பாக மலைவாழ் அங்கே வந்து ஆதிவாசிகள்னு சொல்லக்கூடிய அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க லைஃபே கலர்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க. ராணா பிரதாப், ராணா சங்கா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. முகலாயர்களோட படையெடுப்பை எதிர்த்து வெற்றி கொண்ட ஆட்கள்லாம் நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க. 2 கை ராணா சங்காலாம் 2 கையில் வாள் எடுத்து, அந்த வாழெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அதை போய் நாம் 2 கையினால் ஒரு வாள் கூட தூக்க முடியாது. ஆனால் 2 கையிலேயே 2 வாள் 50-60 கிலோ இருக்குன்றாங்க ஒரு வாள். அது மாதிரிலாம் இருந்திருக்கு. சரி, இது பழைய இது. அந்த ஊருக்கு எல்லா ஊருக்கும் நம்ம நாட்டில் ஒரு பெருமை உண்டு, அவங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை உண்டு. ராஜஸ்தானுக்கும் அதே போல் தான். ஆனால் ராஜஸ்தானோட இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம் சொன்னால் அங்கே காங்கிரஸுக்கு எதிர்த்து இருக்கிறது பிஜேபி. அதான் இட்ஸ் அ பைபோலார் பார்ட்டி சொல்லிட்டு. நம்ம நாட்டில் பிஜேபியில் ஜனசங்க காலத்துலேருந்தே அங்கே பைராம் சிங் ஷெகாவத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஷெகாவத்தின்னு ஒரு ரீஜன் இருக்காங்க. ஷெகாவத்திங்கிறது கூட ஒரு ரீஜன். ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு விதமான, இப்போ ஜாட்டுன்னு இருக்காங்க. ஹரியானாலேயும் உண்டு ஜாட்டு, வெஸ்டர்ன் யூபிலையும் உண்டு ஜாட்டு, உங்களுக்கு பஞ்சாப்லேயும் உண்டு ஜாட்டு. ஆனால் ராஜஸ்தான்லேயும் ஜாட்டு நிறைய உண்டு. ஈவன் மத்திய பிரதேஷில் கூட ஜாட்டு உண்டு உங்களுக்கு. ஜாட்டுங்கிறவங்க ஹெஃப்டி, ஒரு 6 அடி உயரம் இருக்கிறவங்க, விவசாயம் தான் எப்போவுமே அவங்க வந்து அடிப்படையாக வச்சுட்டு இருக்கிறவங்க. அதே போல் யாதவ்ஸ், இங்கே அஹீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துலையும் இருக்காங்க. அல்வர் போன்ற இடங்கள் எல்லாம். கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருக்குது. கங்கா நகருங்கிறது பக்கத்தில் இருக்கிறதுல கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி கூட 1-2 தொகுதிகள் அங்கே ஜெயிச்சது. அவங்களுக்கு ஒரு அகில இந்திய அளவில் அவங்க வந்து பல இடங்கள் இல்லைன்னா கூட அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் தொடர்ந்து வந்து இது ஒரு பைப்போலார் பாலிட்டியாக தான் இருந்துட்டு வருது. தொடர்ந்து 89 அந்த சமயத்துலலாம் கொஞ்சம் ஜனதாதள்ங்கிறது ஒன்று இருந்தது, சோஷலிஸ்ட் குரூப் இருந்து. இப்போ இருக்கிற நம்ம வந்து வைஸ் பிரசிடென்ட் தன்காடு வந்து அவர் அங்கே ஸ்டேட் பிரசிடெண்ட்டாகவே இருந்தார். ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து 90ஸ்லேருந்து ஆரம்பித்து சொன்னால் அது முழுக்க பைப்போலர் ஆகிடுது. அதில் வந்து காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி தொடர்ந்து. ஸோ இப்போ கடந்த 30 ஆண்டுகளை என்ன சொன்னால் உங்களுக்கு ஐ திங்க் 93லேருந்து நினைக்கிறேன், ஒரு மாதிரி அங்கே வந்து மாநில அரசாங்கம் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டும் மாற்றப்படுகின்றது. இப்போ கடந்த 3 தேர்தலை பார்த்தோம் சொன்னால் 2009, 14, 19 அப்படின்னு சொன்னால் 2009 காங்கிரஸ் அதிகபட்சமாக 20 சீட்டு ஜெயிக்கிறதாங்க. பிஜேபி 4 சீட்டு ஜெயிக்கிறதாங்க. 25 மொத்தம் அங்கே பார்லிமெண்ட் சீட்டு. ஆனால் 2014, 19 காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட விடாமல் அங்கே பிஜேபி எல்லா சீட்டையும் ஜெயிச்சிடுறது. இதுக்கு நடுவில் நடந்த சட்டசபை தேர்தல்களில் சில சமயம் தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு காலங்காலமாக கண்டினியூ ஆகாது அப்படின்ற ரூல் வந்து பிரேக் ஆகுது. 14, 19 2லேயுமே, 2 எலெக்ஷன்லேயுமே இல்லை காங்கிரஸும் ஸ்வீப் பண்ணியிருக்குது. முழுக்க ஸ்வீப் பண்ண காலம் உண்டு அங்கே. ஆனால் வந்து இப்போ இந்த 2 தேர்தலில் இந்த 3 எலெக்ஷன் எடுத்தோன்னா அதில் 2ல் பிஜேபி. ஆனால் 2009 வெறும் 4 சீட்டு தான் ஜெயிச்சு, 20 சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது. காங்கிரஸ் வலுவான தான் இன்றைக்கும் காங்கிரஸ். அந்த ஊரோட என்ன சொன்னால் உங்களுக்கு ஒரு 1%, 1.5% 2 பேருக்கும் இதாகும் சட்டசபை தேர்தலில். அந்த 1.5%லேயே வந்து கிட்டத்தட்ட 30-40 சீட்டு அந்த டிஃபரன்ஸ் வந்துடும். 1.5% தான் இருக்கும் வித்தியாசம். ஒருத்தர் 40 ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசம் வந்து 3% பேசிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே 1.5%லேயே உங்களுக்கு 40 சீட்டு கிட்ட 35-40 சீட்டுக்கு வித்தியாசம் வந்துடும் உங்களுக்கு. அது மாதிரி ஒரு நெக் டு நெக்காக தான் போகும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அங்கே மாநில அளவில் ஏற்படும். ஆனால் பாராளுமன்றத்துக்கு கடந்த 3 தேர்தலில் 15 ஆண்டுகளில் பார்த்தோம் சொன்னால் 2009 காங்கிரஸ் ரொம்ப வலுவாக இருந்தது. 2014 அண்ட் 19 இதில் 2லேயும் பார்த்தோன்னா காங்கிரஸ் என்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் எல்லா சீட்டையும் அங்கே தோக்கிறது மட்டும் இல்லாமல் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் கிட்டத்தட்ட 10-13, 15% வாக்கு வித்தியாசம் இருக்குது. 10-13 13%. கடந்த முறையெல்லாம் பார்த்தோம் சொன்னால் 20% மேலே வாக்கு வித்தியாசம். அதாவது காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் இருக்கிறது. பிஜேபி 60% அங்கே போயிட்டாங்க.
அதனால் அங்கே மறுபடியும் வெற்றி வாய்ப்பை பெறுவதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரணமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு செயலாக இருக்குது காங்கிரஸுக்கு. அங்கே காங்கிரஸ் எப்படியாவது ஜெயிக்குமா இந்த தடவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், சில பகுதிகளில் அவங்க வந்து நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. சுரு அப்படிங்கிற இடம் இருக்குது, அங்கெல்லாம் ஜாட் அதிகமாக இருக்கக்கூடியது. பரத்பூர், அல்வர், இந்த பகுதிகளில் அவங்க முயற்சி பண்ணலாம். தௌசா அப்படின்னு சொல்லிட்டு, டோங்க், சவாய் மாதவ்பூர், இங்கெல்லாம் இது வந்து காங்கிரஸோட அங்கே 2 குழுவாக இருக்குது காங்கிரஸ். ஒன்று சச்சின் பைலட்னு பழைய மந்திரி ஒருத்தர், ராஜேஷ் பைலட் இருந்தார், அவரோட பையன். அவர் காங்கிரஸோட மாநில தலைவராக இருந்தார். தலைவராக இருந்து 2018 வெற்றி கொண்டு வரதுக்கு போராடினார். ஆனால் காங்கிரஸ்னால் என்ன சொன்னால், அவர் வந்து இளைஞர், அவரை முதலமைச்சராக்காமல் ரொம்ப வயசு முதிர்ந்தவர், ஆனால் அரசியல் அனுபவம் மிக்கவராக இருந்தக்கூடிய நம்ம கெஹ்லோட்டை அவரை வந்து முதல் மந்திரி ஆக்கினாங்க. அதில் ஒரு பெரிய இழுபறி அவங்களுக்குள்ள இருந்து, நடுவில் அவர் வெளில போனார், போயிட்டு காங்கிரஸ் விட்டு போயிடுவாரோன்னு இருந்தது. குடுகாவில் போய் தங்கினார், அதெல்லாம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்தே தான் சந்தித்தாங்க. ஆனால் வந்து சட்டசபை தேர்தலில் ஒரு பெரும் தோல்வியை சந்தித்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட 45 50 சீட்டுக்கு மேலே வித்தியாசம் அவங்களுக்கும் பிஜேபிக்கும். பிஜேபி கிட்டத்தட்ட 115 சீட்டில் ஜெயிச்சு மறுபடியும் வந்து இழந்த ஆட்சியை மீட்டு. ஆனால் வந்து அந்த ஒரு இது சொன்னேன் இல்லையா, 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி மாற்றம்ங்கிறது அது நடந்தது. இப்போ 2023 செப்டம்பர் அக்டோபரில் நடந்த தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற கிட்டத்தட்ட ஒரு 13-15% வித்தியாசம் சாதாரணமாக இருக்குது. உங்களுக்கு ஆவரேஜ் ஒரு வாக்கு வித்தியாசம். அதில் பிஜேபிக்கு இன்றைக்கி அப்பர் ஹேண்டாக இருக்குது. ஏதாவது 1-2 சீட்டு கிடைக்குமாங்க அப்படின்னு சொன்னால், நார்தர்ன் ராஜஸ்தானில் சில பார்ட்டிஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட்டும் இருக்காங்க, சிபிஎம்மும் அங்கே கொஞ்சம் வலு இருக்குது. அங்கே வந்து ட்ரைபல் பார்ட்டி இருக்குது, பாரதிய ட்ரைபல் பார்ட்டி, பிடிபின்னு சொல்லிட்டு. அந்த பிடிபியோடு இவங்க அலையன்ஸ் போகிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணாங்க, ஆனால் நடக்கலை. அது சேர்ந்தால் வேணால் ஆகலான் இருந்தது. ஆனால் கடந்த 2 தேர்தலை பார்த்தோம் சொன்னால், 2 தேர்தலையும் காங்கிரஸ் அங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. இப்போ வரைக்கும் வந்திருக்கிற கருத்து கணிப்புகளில் சில கருத்து கணிப்பில் அவங்களுக்கு 2-3 சீட்டு கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் சில கருத்து கணிப்பில் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட அங்கே கிடைக்காது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. நாம் 2-3 சீட்டு கிடைக்கும்னு சொன்னால் கூட அது ஒரு பெரிய வெற்றி கிடையாது, மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது அங்கே. என்னோட ஒரு 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 கருத்து என்ன சொன்னால், இதில் எனக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வச்சு காங்கிரஸுக்கு அங்கே எந்த சீட்டும் கிடைக்கிறதுக்கு ஓட்டு இருக்கும். ஓட்டும் நல்ல ஓட்டு வேறு எந்த கட்சி எடுப்பாங்க, பட் சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா இந்த கேப் வந்து அவங்களுக்கு இந்த 15% மேலே கேப் போய்ட்டுறதுனால அது கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வலுவான கட்சி, அங்கே ஆட்சிக்கு மறுபடியும் மாநிலத்தில் மறுபடியும் வரும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. 10 இயர்ஸ் பிஜேபி ரோலிங் பார்ட்டியாக இருந்திருக்கு, அதனுடைய ரிசல்ட் இம்பேக்ட் அப்படிங்கிறது மாறுறதற்கான மேபி நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு அப்படின்னு என்ன சொன்னால், அதெல்லாம் சிலதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அங்கே வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது 2 கட்சிகளுமே சிலிண்டர் விலையை 500 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் 500 ரூபாய் சொன்னாங்க, ஒருத்தர் 450 ரூபா தருவேன். ஓகே, அந்த மாதிரி ஏன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்சிடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் சொன்னால், இது சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி நடத்தினாங்க. அதன் பிறகு ஒரு 100 ரூபாய் அனுபவிச்சிருக்காங்க அவங்க. இதனால் மக்கள் என்ன பிரச்சனை போய் பாதிக்கும், அவங்க ஓட்டு போடுற விதத்தை பாதிக்குங்கிறத தெரிஞ்ச எல்லாருமே அதை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து இப்போது இந்தியா முழுக்க வந்து ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து வச்சுருக்காங்க. 5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு உடல் நலம் ஏதாவது கேடு ஏற்பட்டதுன்னா அதுக்கு நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். அது மோடியோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் என்ன 25 லட்சம் ஒரு ஆளுக்கு கிடைக்கிற மாதிரி அவர் ஒரு திட்டம் கொண்டு வந்தார், அசோக் கெஹ்லோட்டை. ஆனால் அது கொண்டு வந்து அவர் தோற்று போயிட்டாருன்னு வச்சுங்க. ஏன் சொன்னால், நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்கன்னு சொன்னால் கூட மக்கள் அது மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை. நீ கொடுக்குறான்னு சொன்னால், இப்போ 5 லட்சம் சொன்னால் இது கிடைக்கும்ப்பா, 25 லட்சம் சொன்னால் இவன் கொடுக்க போகிறதில்ல, ஏதோ வந்து நம்மக்கிட்ட ஒரு இது ஏமாத்தலை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு வந்துடும். அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீ ரொம்ப அதிகமாக எல்லாருக்கும் 1 கோடி ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அவன் ஏற்றுக்க மாட்டான். அவனுக்கு என்ன சொன்னால், நியாயமாக எது நடக்கூடியதோ அதை சொன்னால் தான் அதை ஏற்றுப்பான். அதுதான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் பண்ணுறாங்க. ஆனால் மோடி மேலே வந்து அந்த மோடி ஃபேக்டருங்கிறது வட இந்தியா முழுக்க இருக்குது. ராஜஸ்தான் அதற்கு விதிவிலக்கு அல்ல. கடந்த முறை 2018
தேர்தல் போது கூட அங்கே வசுந்தரா ராஜேன்னு பிஜேபியோட ஒரு முன்னணி பெண் தலைவர், அவங்க தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்க என்ன அப்போ ஸ்லோகன் சொன்னால், மோடி உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது, ஆனால் இந்த அம்மா பேரில் பாசம் கிடையாதுங்கிற மாதிரி தான் ஸ்லோகன் வச்சாங்க. அவங்க இவங்க மேலே ஒரு இது கிடையாது, அவங்களுக்கு பேர் ஒரு பாசம் கிடையாது, உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது அப்படிங்கிறது ஹிந்தியில் ஒரு ஸ்லோகன். அவங்க அப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்க, 2018 கருத்து கணிப்பு போதும் கூட பாராளுமன்ற தேர்தல் வந்துன்னா மோதிக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா கருத்து கணிப்புகள்லையும். ஸோ அது மோடி ஃபினமினன்கிறது இன்றைக்கி வட இந்தியா முழுக்க ஒரு மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கு. அதனால் வந்து அதை உடைத்து வெளியில் வர்றதுக்கான எந்த விதமான நேரேட்டிவோ இன்சிடென்ட்ஸோ அதுக்கான எந்த விஷயம் ஃபேஸ் மட்டும் இல்லை, அதாவது அது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்குங்கிறதுக்கு, ஒரு செயல் நடந்துகிட்ருக்கு, ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வச்சுக்கோங்க. இன்னும் தெரியல யார். ஓகே, எதுவுமே மோடி மேலே இருக்கிற இது வந்து இன்னி வரைக்கும். ஆனால் பிரச்சனைகள் இல்லையா, கிராமங்களில் ரூரல் ஸ்ட்ரெஸ் இருக்குங்க சொல்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குன்னு எல்லாம் இருக்குது. எல்லாம் எவ்வளவு அது அளவுங்கிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கூடுறதுல ஒரு வேறுபாடு இருக்கலாமே தவிர இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் இருந்தால் கூட மோடி மேலே அது மோடி செஞ்சதில் பல விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சோன்னா, இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுன்னு சொல்ல, 5 கிலோ ஒரு தலைக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்க சொன்னால் 25 கிலோ அரிசி கிடைக்கும், 25 கிலோ கோதுமை கிடைக்கும். இது மாதிரி விஷயம். இந்த எம்எஸ்பி பிரச்சனை, விவசாயிகள் போராட்டம், இதெல்லாம் இம்பேக்ட் ஆகுமா? எலெக்ஷனில் போலிங் வாக்கு சதவீதத்தை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்றீங்களா? வாக்கு சதவீதம் குறையலாம், குறையாமல் இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் சீட்ஸ் குறையாது. இல்லை வாக்கு அது சீட் எப்படின்னு, சீட்டுக்கும் இதுவும் சம்மந்தமே கிடையாது. இவங்க இது என்ன, எம்எஸ்பி வந்து இந்தியாவில் வந்து பஞ்சாப், ஹரியானா அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இதில் தான் வெஸ்டர்ன் யூபி, டெல்லியை சுற்றி இருக்கிற மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் தான் இது. ஏன்னா இங்கே தான் வந்து அந்த பசுமை புரட்சிங்கிறது நடந்ததே இந்த ஏரியாவில் தான் நடந்தது. அந்த காலத்துலேருந்து என்ன சொன்னால், எம்எஸ்பின்னு சொன்னால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு சரியான நல்ல விலைக்கு விற்க முடியலன்னு சொன்னால், குறைஞ்சது இந்த விலைக்காவது அரசாங்கம் நம்ம எங்கிட்டேருந்து வாங்கிக்கோ. இப்போ குறைஞ்ச விலையே நீ சட்டமாக கொண்டு வர சொன்னால் அது அரசாங்கம், எந்த அரசாங்கம் ஒத்துக்காதுன்னு வச்சுங்க. நீ குறைஞ்ச விலையே வந்து குறைஞ்ச விலையை அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு, இது எம்எஸ் சுவாமிநாதனோட கமிஷன் அவங்க போட்டதுலேயும் கூட இது லீகலாக கொண்டு வரணும்னு சொல்ல அவர் என்ன சொன்னால், ஸோ இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் வந்தோன்னே இவங்க ஒரு ஸ்லோகன் தனியாக கொடுத்தாங்க. அதாவது இவங்களோட வருமானத்தை 2 மடங்கு ஆக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வெற்றி பெற்றாங்களா பிஜேபின்னா? வெற்றி பெறலை. ஆனால் அந்த ஸ்லோகன் இருந்துகிட்ருக்கோம் எப்போவுமே. 70களில் 77 வந்து இந்திரா காந்தி மாதிரி 75 வந்து அவங்க என்ன பண்ணாங்க, 71 இன்ஃபேக்ட் 71 சேரும்போது ஒரு ஸ்லோகன் கொடுத்தாங்க, கரீபி ஹட்டாவ் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன சொன்னால், வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், ஒழிச்சு கட்டுவோம் வறுமையை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னி வரைக்கும் அந்த ஸ்லோகன் தான் இருக்கே தவிர வறுமை முழுக்க ஒழியலை. அப்போது ஸ்லோகன் அப்பப்போ ஏதாவது நல்ல ஸ்லோகன் வந்துடும். ஸோ இவங்க வந்து விவசாயிகளோட வருமானத்தை இரட்டிப்பாக்குவதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. ஆனால் அதுவும் நடக்கலை. விவசாயிகள் இந்தியா முழுக்க இந்த பிரச்சனைகள் தான். அந்த எம்எஸ்பிங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த எம்எஸ்பி, உதாரணமாக 1 லட்சம் கோடி எம்எஸ்பி மூலமாக வந்து அரிசி கோதுமை வாங்குகிறாங்க அரசாங்கம் சொன்னால், அதில் கிட்டத்தட்ட 80% இந்த 3 ஸ்டேட்டில் தான். இதோட பெனிஃபிஷியரிஸ் எங்கே சொன்னால் பஞ்சாப் தான் அதிகமாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹரியானாவில், கொஞ்சம் வந்து மற்ற இடத்துல இருக்கிற 20% இந்தியா முழுக்க பகிர்ந்துக்கிறது. இப்போ என்ன சொன்னால், பஞ்சாபில் பார்த்தோம் சொன்னால், இந்த இது சொன்னதுனால உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க இருக்கிறவங்க நிறைய பேர் விவசாயமே பண்ணுறதில்ல, எல்லாம் கனடா போயிட்டாங்க. பீகார்லேருந்து போய் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அப்புறம் பீகாரில் பண்ணியிருக்கிற விவசாய பொருட்களை பஞ்சாபுக்கு ட்ரெயினில் எடுத்துகிட்டு போய் அங்கே விற்கிறாங்க. ட்ரெயினில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் எம்எஸ்பி கிடைக்கிறது அப்படிங்கிறது. இங்கெல்லாம் எம்எஸ்பி கிடையாது. நம்ம தஞ்சாவூரில் கூட எம்எஸ்பி உண்டு, எஃப்சிஐ கோடவுன்னு அதில் வாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதான் இந்தியா முழுக்க 20% இந்த பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் மேற்கு உத்தரப்பிரதேசில் 80% எம்எஸ்பிக்கான அந்த எம்எஸ்பி கொடுத்து அந்த தானியங்களை வாங்கிக்கிறது அரசாங்கம் பண்ணுறது இந்த 3 ஸ்டேட்டில் தான். 3 கூட கிடையாது, 2.5 ஸ்டேட். இம்பாக்ட் இருக்காது, பெரிய அளவில் இருக்கா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கூட இது யார் இந்த கிசான் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்களோ
அவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சியாக இது பண்ணி தேர்தல் நின்னாங்க. எல்லாம் டெபாசிட் போச்சு, ஒருத்தர் கூட இது ஆகலை. அதோட இம்பேக்ட் இருக்காது. அதர்வைஸ் ராஜஸ்தானில் வந்து 25க்கு 25 சீட்டும் பிஜேபி கிடைக்கிறதுக்கான தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் அதான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, ரெண்டாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அப்படின்ற பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டு நன்றி சார். நிறைய ராஜஸ்தானுடைய கள நிலவரம் என்ன, தேர்தல் களம் எப்படி இருக்குது, அங்கே காங்கிரஸ்க்கு எந்த மாதிரியான மனநிலை வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கிறார்கள், பிஜேபிக்கான சப்போர்ட் அப்படின்றது குறையவே இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்தை முன் வச்சிருந்தார். மேலும் மோடி அலை அப்படின்றது குறிப்பிட்ட ராஜஸ்தானில் மிக அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சீட் ஏதோ 1-2 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையாக 25ல் ஒரு 23க்கு மேல் பிஜேபி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை வச்சிருந்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.